b less than y. R greater than or equal to n equal to I greater. Correct. Z less than or equal to 1 and 2 follows. Both 1 and 2 follows. மக்களே டமால் சால்வ் பண்ணுங்க. Both 1 and 2 follows. Both 1 and 2 follows is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி. All are correct. All are correct. டமால் சால்வ் பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட். எல்லாமே கரெக்ட். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி சம ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. எய்தர் 1 or 2 follows. எய்தர் 1 or 2 follows. சம ஸ்பீடா கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க மக்களே. எய்தர் 1 or 2 follows. சம ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. So only 3% are heavier than m. நான் முடிச்சிட்டேன் மக்களே, நான் முடிச்சிட்டேன். சம ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, how many person are heavier than q but lighter than m? q ஓட heavier, m ஓட light. p மட்டும்தான். so only one person is your answer. only one person is your answer. என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க, என்னோட போட்டி போட்டு சால்வ் பண்ணுங்க. only one person is your answer. அடுத்து m வந்து 54 kg ஆக இருந்தால் L என்ன வெயிட்டா இருக்க பாசிபிள்? 55, 56, 57 இந்த மூணுல ஏதாவது இருக்கதா வாய்ப்பு இருக்கா? M 54 ஆக இருந்தால் L 54 to 55 இருக்குல்ல, 55 இருக்கு. ஸோ 55 kg is your answer மக்களே. 55 kg is your answer. 55 kg is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாசிபிள் வெயிட் ஆஃப் ஆர். ஆரோட பாசிபிள் வெயிட் 40 கம்மியா, 39 38 இந்த இருக்குல்ல 38. ஸோ ஆப்ஷன் டி 38 kg is your answer. 38 kg is your answer. 38 kg is your answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, how many pairs of letter in regimented? ரெஜிமெண்டட்ல எத்தனை பேர்? டமால் ஆன்சர் போடு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்னா ஒரு பேரா? எஸ், டிஇ அப்படின்ற ஒரே ஒரு பேர் தான் அதில் இருக்குது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 3rd 4th 6th 3rd 4th 6th 10 இதை வச்சு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? ஸோ நத்திங் கேன் பி ஃபார்ம். உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒய் இஸ் த ஆன்சர். இதை வச்சு எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. இதை வச்சு எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. நத்திங்.
நோ மீனிங்ஃபுல் வேர்ட். அடுத்த கேள்வி. வாட் இஸ் த சம் ஆஃப் த செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? அதாவது அசமிங் ஆன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் 3, செகண்ட் ரைட் ஹேண்ட் 9. 12 is your answer. 12 is your answer. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. 12 is your answer. 12 is your answer. 12 is your answer. அடுத்து, what is the product of highest digit and lowest number? lowest numberல highest digit 7, second highest numberல lowest. 21 is your answer மக்களே. 21 is your answer. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆல் த டிஜிட்ஸ் இது வராது. 2 4 7. ஓகே, இது வராது. 247 is your answer. இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணால் தான் நம்ம வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிக மார்க் வர முடியும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிட்ட டச் வந்து தென் செகண்ட் அண்ட் தேர்ட் டச் வந்து ஃபோர்த் லோயஸ்ட். ஃபஸ்ட் லோயஸ்ட், 853 is your answer. இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணணும் மக்களே. இந்த மாதிரி ஸ்பீடாக நீங்கள் சால்வ் பண்ணால் தான் மார்க் நல்ல மார்க் வரும். ஸோ 853. அடுத்து செகண்ட் 6 10 13 4 is your answer. 4 is your answer. 4 is your answer. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க. 4 is your answer. 4 is your answer. 4 is your answer மக்களே. 4 is your answer. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. each vowel generating next. 2 is your answer. 2 is your answer. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணணும். 2 is your answer மக்களே. 2 is your answer. 2 is your answer. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோடனே நமக்கு வெறியாயிருக்குங்க. என்னடா உங்காங்கோ இப்படி பண்ணுறீங்களேடா, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மாற்றினேனேடா அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நன் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அடுத்து டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. கமான் மக்களே.
உங்களுக்கான ஆன்சர் கரெக்டான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி மக்களே, சார் கால் யாரும் பிக் பண்ணல. ஐயா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு அடிங்கயா. தப்புன்னு சால்வ் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுக்கான ஆன்சர் UQSPWRBT. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். பியோட செகண்ட் லெஃப்ட் எம்முன்னு கொடுத்துருக்கான். பிஎம்மை வச்சு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகுது. ஸோ பிஎம்மை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபஸ்ட்டு பியோட செகண்ட் லெஃப்ட்டு எம்மு போட்டாச்சு. அடுத்து 2% sit between P and the number of balls which is square of the odd number. ஆட் நம்பரோட ஸ்கொயரிங் என்ன இருக்கு? 25ன்ற ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ Pக்கும் 25க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பேர். அது லெஃப்டாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டான், ரைட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? பியோட ரைட்டில் கூட 25 இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பியோட செகண்ட் லெஃப்ட் எம்ன்றத போட்டுக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க? சரி கவனிங்க, போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்றான்? எம்முக்கு அட்ஜசன்ட் இருக்கவனுக்கு ஆப்போசிட்ல 36 பால்ஸா. ஆர் இஸ் ஹூ பிளேயிங் 27 பால்ஸா. எம்மு பி கிட்ட வந்து யூ வரக்கூடாதான். நல்லா கவனிங்க. அதாவது எம்மு கிட்டையும் பி கிட்டையும் பார்த்தீங்கன்னா யூஆர் வரக்கூடாதான். அப்போ இங்கே 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 இங்கெல்லாம் யூஆர் வரக்கூடாது. இந்த 3 இடத்துக்குள்ள தான் யூஆர் வரணும். இங்கே என்ன சொல்லியிருக்கான்? யூவோட செகண்ட் லெஃப்ட் 6. அப்போ டைரெக்டாக போட்டலாமா? யூவோட செகண்ட் லெஃப்ட் ஆர் 27 பால்ஸ். இதுலேயும் அதே மாதிரி பி கிட்டையும் வராது, எம்மு கிட்டையும் வராதுன்னா யூவோட செகண்ட் லெஃப்ட் 6 27 பால்ஸ். சிம்பிளாக போட்டாச்சு. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து எம்முக்கு அட்ஜசன்ட்ல உள்ள பர்சனுக்கு ஆப்போசிட்ல உள்ளவன் 36 பால்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி? எம்முக்கு அட்ஜசன்ட்ல உள்ள பர்சனுக்கு ஆப்போசிட்ல உள்ளவன் 36. இது ஒரு பாசிபிள். இன்னொன்று, எம்முக்கு அட்ஜசன்ட்ல உள்ள பர்சனுக்கு ஆப்போசிட் 36 இங்கே கூட இருக்கலாம். எடுப்போம் பாசிபிள. என்ன மக்களே? ஓகே. ஸோ இதே இதுலையும் பார்த்தீங்கன்னா எம்முக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறது ஆப்போசிட்ல இங்கே 36 போட முடியாது. எம்முக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இங்கே 36 வரலாம். ஸோ 3 பாசிபிள். அடுத்து என்ன சொல்றாங்க? 2% between U and T. T who is playing with 22 balls.
ஸோ யூ இங்கே இருக்கா, 2 விட்டு இங்கே T22 போடலாம். இந்த சைட் T22 போட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே T போட்டு 22 போடலாம். இதே இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா இங்கே போடலாம் T22. இதில் என்ன கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக போகுது, பட் ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு உட்காருது. இங்கே யூ இருக்கா, இங்கே T போட்டு 22 போடலாம். இதே பாசிபிள். ஸோ ஆர் 27, 36, இந்த இடம் 25, இங்கே எம்மு, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 2 விட்டு இங்கே T போட முடியாது, இங்கே பார்த்தீங்கன்னா T22 போடலாம். கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறாங்க, U is playing with the number of balls which is even number and N is playing number of balls 5 more than U. 5 more than U இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12, 17, 22, 27 இருக்கு. ஆல்ரெடி Tக்கு 22 வந்துருச்சு, ஸோ தேவையில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா Uக்கு பார்த்தீங்கன்னா 12, N 5 more than U அப்படின்னா N இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 17, U பார்த்தீங்கன்னா 12, N பார்த்தீங்கன்னா 17, இங்கே பார்த்தீங்கன்னா U பார்த்தீங்கன்னா 12, N பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 17, இதில் பார்த்தீங்கன்னா U 12 அப்படின்னா N வந்து பார்த்தீங்கன்னா 17 போட்டாச்சு. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, P is playing number of balls which is more than M. P வந்து more than M. பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன பால் இருக்கு, 36 போச்சு, 22 போயிடுச்சு, 17, 12 போயிடுச்சு, 25 போயிடுச்சு, 29 இருக்கு, 27 போயிடுச்சு, 29, 15. ஸோ P இஸ் மோர் தென் M அப்படின்னா வந்து P29, M15. இதே இங்கே அதே தான், P29, M15. இங்கே தான் P29, M15. இங்கே தான் P29, M15 முடிஞ்சு. அடுத்து என்னது, S is playing number of balls which is odd number. S வந்து odd number balls ஆமியா. அப்போ S பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எங்கே வரும், 25ல் வருமா. S odd நம்பர்னா 25, S odd நம்பர்னா 25, S odd நம்பர் அப்படின்னா வந்து எனக்கு என்னது 25. Tயோட இங்கே தான் பேலன்ஸ் உள்ள O வரும், இங்கே தான் O வரும். சாரி மக்களே, இங்கே தான் O வரும். Tயோட செகண்ட் ரைட்டு O வரக்கூடாதுன்றான். அப்போ இந்த பாசிபிள் கேன்சல், இந்த பாசிபிள் கேன்சல், இந்த பாசிபிள் கேன்சல். இதுதான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சு. கிளியரா எல்லாத்துக்குமே? கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? அடுத்த சம் போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஏஜில் வந்து ஏஜை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஏஜ் பஸ்ஸில் வந்து ஏரை போட்டுட்டு சட்டு புட்டுன்னு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணி வரணும். 1955, 1958, 1963, 1965, 1971, 1980. ஸோ ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஏஜ் பஸ்ஸுனாலே ஏரை வச்சு டக்குன்னு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ப்ரெசன்ட் இயர் கொடுத்துருப்பான் மேக்ஸிமம், அதை வச்சு டக்குன்னு ஏஜை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மக்களே. சரிங்களா? ப்ரெசன்ட் இயர் என்ன, 2020 கொடுத்துருக்கானா, 2020ல் 980 கழிச்சிங்கன்னா எவ்வளோ, 40. இது 71லேருந்து 9னா 49. கரெக்டு தானே? அடுத்து இங்கே 5 கூடுதுன்னா இங்கே 6 கூடுதுன்னா இங்கே 6 கூடும், 55. இங்கே 2 கூடுதுன்னா இங்கே 2 கூடும், 57. இங்கே 5 கூடுதுன்னா இங்கே 5 கூடும், இங்கே 3 கூடுதுன்னா இங்கே 3 கூடும், இங்கே 4 கூடுதுன்னா இங்கே 4 கூடும், இங்கே 4 கூடுதுன்னா இங்கே 73. ஏஜ் கரெக்டாக போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். கரெக்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான், எஸ் பார்ன் இமிடியட்லி பிஃபோர் பி.
பிக்கு இமிடியட்லி பிஃபோரில் எஸ்ஸு, பட் பி வந்து ஈவன் நம்பர் இயரில் பிறந்திருக்கணுமா. அப்போ பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற இது ஈவன் நம்பர் இயர் தான். பிக்கு இமிடியட்லி பிஃபோர் எஸ். 58 ஈவன் நம்பர் இயர் தான். சரியா? அப்போ இங்கே பி போட்டு பிஃபோரில் எஸ். அடுத்து என்ன சொல்கிறான், பிக்கும் ஆருக்கும் நடுவில் 1%. ஆரோட ஏஜ் 60 தாண்டக்கூடாது. ஸோ பிக்கும் ஆருக்கும் நடுவில் 1% இப்படி தான் போகணும். ஏன்னா மேலே நீங்கள் போய் 6 போட்டிங்கன்னா 69 தாண்டிடும். The difference between 8 years in the age of W and V. Wக்கும் Vக்கும் நடுவில் 8 years difference இருக்கான். இங்கே 8 years difference எது? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே W போட்டு இங்கே V போடலாம். இதில் சொல்லியிருக்கேன் V was born after W. ஸோ Wக்கு அப்புறம் தான் V போடணும். இதில் பார்த்தீங்கன்னா 63ல் W போட்டு 71ல் V போடலாம். 8 years difference இருக்கணும். சரியா? 8 years difference இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறேன், Q is elder than T but not elder than U. Q வந்து T-யை விட பெருசு, U-வை விட பெருசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? Q is elder than T but not elder than U. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல Uக்கு அப்புறம் தான் Q, Qக்கு அப்புறம் T. இதுலேயும் Uக்கு அப்புறம் தான் Q, Qக்கு அப்புறம் T. More than 2% bond between Q and T-ன்னு சொல்கிறான். Qக்கும் Tக்கும் நடுவில் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இந்த பாசிபிள் கேன்சல். Q இங்கே இருக்கானா, T இங்கே இருக்கானா, மோர் தென் 2% இன்பிட்வீனில் இருக்கானா, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா எல்லாருக்குமே? கிளியரா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதோ UQSPWRVT. அடுத்து ஹையஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், லோயஸ்ட் பொசிஷன் கேஷியர். ஸோ ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி AM, ஃபுட் டைரக்டர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஃபுட் ரன்னர், கேஷியர். ஸோ ஆர் இஸ் த ஃபுட் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆருக்கும் எண்ணுக்கும் நடுவில் 1%. ஸோ 1 விட்டு இங்கே எண் இருக்கலாம், ஆறு இங்கேருந்து 1 விட்டு இங்கே எண் இருக்கலாம். அடுத்து என்னது, ஆருக்கும் எண்ணுக்கும் போட்டாச்சா. அடுத்து எண்ணுக்கு எம்முக்கும் உள்ள 2%. 1 2 விட்டு இங்கே எம். எண்ணுக்கும் எம்முக்கும் உள்ள 2%. 1 2 விட்டு இங்கே எம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓ வந்து எம்முக்கிட்டையும் எண்ணுக்கிட்டையும் வரக்கூடாதான். அப்போ இங்கேயும் ஓ வராது, இந்த 2 இடத்துலையும் ஓ வராதுன்னா இங்கே ஓ, இங்கேயும் ஓ வராது, இங்கேயும் ஓ வராது, இங்கேயும் ஓ வராதுன்னா இங்கே ஓ. P hold 3 position senior to Q. ஸோ Qக்கு 3 position senior இங்கே P. இதுலேயும் பார்த்தீங்கன்னா Qக்கு 3 position senior இங்கே வந்து P. 1 position 2 position 3 position. புரியுதா? Qல இருந்து 1 position senior, 2 position senior, 3 position senior. கிளியரா? அடுத்து எல் பிக்கு நடுவில் இருக்கவங்க தான் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கணுமா. ஸோ பேலன்ஸ் உள்ள எல்லை போட்டுருவோம். எல்லுக்கும் பிக்கு நடுவில் இருக்கவங்க தான் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கணும். எல் பி ஆறு கியூ மாறி மாறி இருக்கு. ஸோ இந்த பாசிபிள் கேன்சல். எல்லுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கவங்க தான் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கணும். சரிங்களா? கிளியரா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? எல்லா சமுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். போத் 1 and 2 ஃபாலோஸ். ஃபஸ்ட்டு 2 தான் ஃபாலோ ஆகும். இதுவும் அதே மாதிரி கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. 3மே ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஏன்னா ஈக்குவல்ட்டி இங்கே நிறையா இருக்கனால டப்புன்னு ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க, டியிலேருந்து யூ போய் யூலேருந்து ஜே போனோம்னா அன்னவுன் ரிலேஷன் டிக்கும் ஜேக்கும். அப்போ என்ன செய்யணும், டி கிரேட்டர் தென் ஜேயான்னு பார்க்கணும், டி லெஸ் தென் ஜேயான்னு பார்க்கணும், டி ஈக்குவல் டு ஜேயான்னு பார்க்கணும். 3மே இருக்கனால எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். இந்த இது பாருங்களேன், ஒன்லி 3% ஹெவியர் தென் எம்னு சொல்லியிருக்கானா. எம்மை விட 3 பேர் தான் ஹெவியரா.
மற்ற எல்லாம் சிறியர். மொத்தம் 8 பேரா? எம்மை விட 3 பேர் தான் பெரியவங்கன்னா மற்ற எல்லாருமே எம்மை விட சிறியவங்க. ஒரு நிமிஷம் மக்கள். அடுத்து என்ன இருக்கு? ஒன்லி 1 person லைட்டர் தென் ஆர். ஆரை விட ஒரே ஒரு ஆள் தான் சிறியவங்கன்றாங்க. ஆரை விட ஒரே ஒரு ஆள் தான் சிறியவங்கன்றாங்க, போட்டாச்சு. அடுத்து கே இஸ் ஹெவியர் தென் எல் பட் லைட்டர் தென் ஹச்சா. ஹச்சை விட சிறியவன் கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லு எம்மை விட பெரியவனா, அப்ப எல்லுக்கு அப்புறம் தான் எம் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹச் கே எல், இதை டைரக்டா பிக்ஸ் பண்ணிடலாமா? கரெக்டா? ஸோ அடுத்து என்ன? Q இஸ் ஹெவியர் தென் எஸ். Q இஸ் ஹெவியர் தென் எஸ் பட் லைட்டர் தென் பி. பிக்கு அப்புறம் தான் Q வரணும், Qக்கு அப்புறம் தான் எஸ் வரணும். ஸோ இங்க பி, பிக்கு அப்புறம் இங்க Q, Qக்கு அப்புறம் இங்க எஸ். ஸோ கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஇ எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 பேர்ஸ் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லெட்டரை சூஸ் பண்ண சொல்கிறேன். அப்படி சூஸ் பண்ணால் நமக்கு அதை வச்சு மீனிங்ஃபுல் வேர்டே ஃபார்ம் ஆகலை. இஃப் நோ சச் வேர்ட் கேன் பி ஃபார்ம்டுனா ஒய்ன்னு ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி, ஒய் இஸ் யுவர் ஆன்சர். சிம்பிள். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்? இந்த நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். அப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதில் என்ன சொல்லியிருக்கான்னா, செகண்ட் ஃப்ரம் த ரைட் எடுங்க, 9ஆம் நம்பர். தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எடுங்க, 3ஆம் நம்பர். ஸோ இது ரெண்டையும் சம் பண்ண சொல்கிறேன். ஆன்சர் 12. சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து லோயஸ்ட் நம்பரோட ஹையஸ்ட் டிஜிட் எடுக்கணுமா? இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் இது 247. இதில் ஹையஸ்ட் டிஜிட் வந்து 7 எடுத்தாச்சு. செகண்ட் ஹையஸ்ட் நம்பரோட லோயஸ்ட் டிஜிட் எடுக்கணுமா? இது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பரு, இது செகண்ட் ஹையஸ்ட் நம்பரு, இதோட லோயஸ்ட் டிஜிட் 3. ஸோ 3 எடுத்தாச்சு. அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறான். ஸோ ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 21 தான் உங்களுக்கான ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா வித்தின் த நம்பருக்குள்ள அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணோம்னா 2 மாறுதுனாலே அதை பார்க்காதீங்க எடுத்து. இது 2 4 7 அப்படியே இருக்கும். 1 முன்னாடி வருதுனாலே ஸ்கிப்பு, 3 முன்னாடி வருதுனாலே ஸ்கிப்பு, 4 முன்னாடி வருதுனாலே ஸ்கிப்பு. அதை அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. 247 தான் வந்து வித்தின் த நம்பருக்குள்ள அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் பொசிஷன் மாறாமல் அப்படியே இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அதில் ட்ரிக்கு. இப்போ 262 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வேணாம். இப்போ 853 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னானா, அப்போ 5 8. இப்போ செகண்டையும் தேர்டையும், அதாவது செகண்டையும் தேர்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றானா, அப்போ மிடில் டிஜிட் தான் முன்னாடி வந்து நிக்குதுன்றத எனக்கு ரீட் பண்ணும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் ட்ரிக்கே இதில். அப்போ நான் என்ன செய்யறேன்னா, மிடில் டிஜிட்டை மட்டும் போய் பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட் லோயஸ்ட், 4 4ன்றது செகண்ட் தேர்ட் லோயஸ்ட், 5ஆம் நம்பர் 4th லோயஸ்ட், 6 தான் 5th லோயஸ்ட். ஸோ 5ஆம் நம்பர் வந்து யாராவது 853. ஸோ 4th லோயஸ்ட் அதான்னு பார்த்த உடனே சொல்லிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ல நம்ம பார்த்து ஆன்சர் அடிக்கிறது தான் வந்து நம்மளால முடிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டமால் செஷன். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.